3, 2, 1. என்னடா லைட்டே வரல? ஐயோ என்னாச்சு? வெல்கம் டு சுராஜ் vlogs. நான் தான் உங்கள் சுராஜ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன ஷார்ட்ஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதான் நான் இப்போ உங்களுக்காண்டி ஒரு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன அன்பாக்சிங் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எஸ், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னு. தெரியுதா? ஸோ நம்ம லேப்டாப்புக்காண்டி புதுசாக கீபோர்டு அண்ட் மவுஸ் ஒயர்லெஸ் வாங்கியிருக்கேன், ஹெச்பி பிராண்டு. ஸோ இதை தான் நம்ம குயிக்காக இப்போ அன்பாக்சிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துருவோமா? வாங்க ஃபஸ்ட் பர்சன் வியூவில் பாருங்கள் கைஸ். நான் எப்பயும் போல் வந்து அமேசானோட ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆர்டர் போடல, ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ நம்ம புதுசாக லேப்டாப் வாங்கினதுக்கு வந்து இப்போ இந்த மவுஸு கீபோர்டெலாம் எனக்கு சரியாக வரல, எரிச்சலாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் லேப்டாப் கீபோர்ட் மவுஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ அதான் நம்ம அடிஷ்னலாக இப்போ வந்து ஒயர்லெஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு டக்குன்னு அன்பாக்சிங் போட்டுருவோம். ஓகே கைஸ், இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. வேறு இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 1 இயர் வாரண்ட்டி சொன்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்லைன் ஸ்டோரோட பில்லு தான் வந்து வாரண்ட்டி அப்படின்ட்டாங்க. ஸோ எப்பயும் போல் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கொடுத்துருந்தாங்க. வேறு எதுவும் இந்த பாக்ஸில் இல்லை. ஸோ இப்போ வேறு என்ன வேலை, நம்மளுக்கு இப்போ கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். இது வந்து அந்த மவுஸோட இது வந்து அந்த மவுஸோட அந்த ஸ்மூத்னஸ் வந்து ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க, டிபிஐ அப்படின்னு. ஸோ இந்த மவுஸ்க்கு வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 800லேருந்து 1000 டிபிஐ வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அது எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சின்ன பட்டன் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளால் 800லேருந்து 1000 வரைக்கும் ஸ்மூத்தாக வச்சு யூஸ் பண்ணலாம். இது நான் மெயினாக வாங்க காரணம் GTA 5 விளாட்ற கேமிங்காண்டி தான். ஸோ அந்த லேப்டாப் மவுஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது விளாட்றதுக்கு. ஸோ இப்போ அந்த கேமே நம்ம விளாண்டு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிடுவோம். வாங்க பார்க்கலாம் கைஸ். இந்த மவுஸ் அண்ட் கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துக்குவோம். நம்ம பின்னாடி இதில் ஓப்பன் பண்ணி டாங்கிள் இருக்கும் அப்படின்னாங்க. இதில் என்ன ஒரு ஃபீச்சர்னால் இந்த மவுஸ் அண்ட் கீபோர்டில் ஒரே ஒரு டாங்கிளை மட்டும் நீங்கள் லேப்டாப்பில் குத்திட்டா போதும், ரெண்டுமே கனெக்ட் ஆகி ரெண்டுமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தனித்தனி டாங்கிள்லாம் கிடையாது. ஸோ இதுதான் அந்த டாங்கிள், ஹெச்பின்னு பிராண்டிங் இருக்குது. ஸோ இது மெக்கானிக்கல் கீபோர்ட் மாதிரி தான். நான் மெக்கானிக்கல் கிடையாது, பட் செமையாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக. ஸோ வாங்க இப்போ பேட்ரி போட்டு செக் பண்ணிடலாம். கீபோர்டுக்கு வந்து AAA பேட்ரி கொடுத்துருக்காங்க, மவுஸுக்கு வந்து AA. சுவிட்செல்லாம் கிடையாது கைஸ் கீபோர்டுக்கு, மவுஸுக்கு மட்டும்தான் சுவிட்சு. அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டாலே போதும், இங்கேயும் ஆன் ஆயிரும், ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஓகே லாக் ஆகிட்டு இப்போ இந்த பேட்டரியை மவுஸ்க்கும் போட்டுருவோம். ஓகே போட்டேன். ஓகே கைஸ், ஸோ இப்போது நான் இந்த டாங்கில் வந்து நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, சவுண்டு வந்துட்டு அப்போ உங்களை போய்ட்டுன்னு அர்த்தம். ஓகே கைஸ், ஆன் பண்ணிடலாம். 3, 2, 1. என்னடா லைட்டே வரல? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. பேட்ரி நல்லா பேட்ரி நான் கொஞ்சம் சரியாக போடல. ஓகே கைஸ், லைட் ஏரியா ஆரம்பிச்சிட்டு கனெக்ட் ஆகிட்டான்னு பார்த்துருவோமா? இப்போது நம்ம மானிட்டரை பாருங்கள். சூப்பர், செமையாக இருக்குது. இப்போ நான் முன்னாடி யூஸ் பண்ணது லேப்டாப்பில் உள்ள மவுஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணது சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த டிபிஐ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன், இப்போ 1000க்கு சேஞ்ச் ஆகிட்டு இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது.
பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டச் பண்ணுறேன் இப்போ. ஓகே, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம ஒரு வாட்டி கேம் விளாண்டு பார்த்துருவோம். எப்பயும் கேமிங் மவுஸில் தான் விளாடணும் கேம்னா, பட் இது வந்து எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணிடலாம். ஹெச்பி ஆனால் நல்லா இருக்குது கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க பார்த்துருவோம் கேம் கைஸ். ஓகே, கேமுக்குள்ளே போயிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் காமிக்கிறேன் கைஸ். கைஸ் கேம்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் கேம் ப்ளே பாருங்கள் எப்படி விளாட்றேன்னு. செமையாக இருக்குது கைஸ். ஆனால் இந்த மவுஸு கேமிங் கீபோர்டு கூட டஃப் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஒர்க் ஆகுது மவுஸு. நான் இங்கே வச்சு தான் ஒர்க் பண்ணிருக்கேன். டிஸ்டன்ஸும் நல்லா நம்ம தூரமாக வச்சு கூட விளாட்லாம். ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டு பார்ப்போம். கேம் ப்ளே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு செமையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லேப்டாப் மவுஸ்லேருந்து இப்படி அப்கிரேட் பண்ணுறதுனால நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமோ கரெக்டாக அங்கே மானிட்டரும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் ஆகுது. நல்லாயிருக்கு. நானும் அது ஒயர்லெஸ்ன்னு சரியாக இருக்காதுன்னு நினச்சேன். லேட்டன்சி இருக்கும்னு நினச்சேன். லேட்டன்சிலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த நீங்கள் அந்த மோடை மாற்றுறதுனால இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ பேட்டரியும் தராங்க, அதுலேயும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஸோ ஒரே ஒரு டாங்கிலே நம்ம 2 இதையும் கனெக்ட் பண்ணுறது, அதுவும் ஒரு சூப்பர் ஃபீச்சரு. ஸோ நீங்களும் இந்த மவுஸ் அண்ட் கீபோர்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? கீப் வாட்சிங் சுராஜ் vlogs. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். பாய். சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அமுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். வரட்டா? பாய்.